கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த நாளிலே கானா ஒரு கல்யாணத்திலிருந்து ஒரு அழகான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மரியாள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல்ங்க. கீழ்ப்படிதல்னா என்னன்னா, ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். இந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் ஜாடியிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார், நிரப்பினார்கள். நிரப்பினதற்கு பிற்பாடு அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சந்தேகப்படவில்லை. ஏன்னா அவர் திராட்சை பழத்தை எடுத்து புளியல, எதுவுமே செய்யல. ஊத்த சொன்னார், ஊத்தின பிற்பாடு எடுத்து பரிமாறுங்கள் என்று சொன்னார். உண்மையிலே அந்த இடத்துல நீங்களும் நானுமா இருந்தால் என்ன செய்திருப்போம்? என்னையா தண்ணியை ஊத்த சொன்னாரே, இப்ப திடீர்னு எடுத்து பரிமாறுன்னு சொல்றாரு, ஒருவேளை இதுல ரசமா மாறி இருக்குமோ இல்லையோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் அவங்கள பாருங்க, ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஊத்த சொன்னார், ஊத்துனாங்க. திருப்பி எடுத்து பரிமாற சொன்னார், பரிமாறினார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் சொல்றதை நம்ம அப்படியே செய்யணுங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறது வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் கீழ்ப்படிந்து பாருங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பேழையை கட்டுன்னு. அவன் கெட்டினான், கீழ்ப்படிந்தான். அவர் சொன்ன அளவின்படி கட்டினான். ஆனா அது வரைக்கும் பூமியில மழை இல்லை. அவன் கெட்டும் போது எல்லாரும் அவனை ஏளனம் பண்ணினார்கள், நக்கல் பண்ணினார்கள், இவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஏன்னா அதுவரை பூமியில மழையே பெய்யல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததினால் குடும்பமாய் பாதுகாக்கப்பட்டான். ஆண்டவர் நம்மளை கீழ்ப்படிய சொல்லும் போது சில பேருக்கு அதை பார்க்க பைத்தியமாகத்தான் தெரியும். ஆனா அவர் சொல்றதை நீங்க அப்படியே செய்யணும். எதை விடு என்று சொல்லுகிறாரோ அதை விட வேண்டும். எதை செய்ய என்று சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். ஏன் எதுக்குன்னு கேட்கவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். இதே போல வேதத்துல ஒருத்தர் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் பலியிடுன்னு சொன்னாரு, அவன் ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஆண்டவரே உம்முடைய அடியேன்னு சொன்னா, உன் பிள்ளைய பலியிடுனாரு, அவன் உடனே கொண்டு போய் பலியிட போனான். ஏன் எதுக்குன்னு கேட்கல. எதுக்கு? நீங்க தந்த பிள்ளை தானே, நீங்க தந்த பிள்ளைய நீங்களே பலியிட சொல்றீங்கன்னு கேட்கல. சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு பலியிட போனா. அதனால அங்க ஆபிரகாமை பார்த்து சொல்றார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு. அதனால ஆண்டவர் சொல்றது அப்படியே செய்யணும். அதுக்காக இப்ப பிள்ளையெல்லாம் ஆண்டவர் பலியிட சொல்ல மாட்டார். ஆனா அவர் சொல்றது எதை விடுங்கிறாரோ விட்டுறணும், எதை செய்யுங்காரோ அதை செய்யணும். கேள்வி கேட்காதீங்க, யோசிக்காதீங்க. அப்படியே செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது போல மகிமையான அற்புதம் கீழ்ப்படுகிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். கீழ்ப்படியுங்கள், மகிமையை காண்பீர்கள். ஆமென்.